தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற முடிவு செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திராவிடர் கழகம் தந்தை பெரியார் நீதி கட்சியை திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றினார். அரசியலிலிருந்து முழுவதுமாக இந்த திராவிடர் கழகம் விலகி சமுதாய பணிகளை மட்டும் மேற்கொள்ளும் என்று அறிவித்தார். தந்தை பெரியாருக்கு பிறகு அவருடைய சொத்துக்களை எல்லாம் பராமரித்து வருபவர் வீரமணி. இவர் சொத்துக்களை காப்பாற்றுவதற்காகவே கட்சி நடத்துகிறார். எந்த கட்சி ஆளுங்கட்சிக்கு வருமோ அந்த கட்சியில் போய் ஒட்டிக்கொள்வார். ஒட்டுணி மாதிரி ஒட்டிக்கொள்வார், ஜால்ரா போடுவார், தவறுகளை எல்லாம் நியாயப்படுத்தி பேசுவார். ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில் உள்ளார். கடந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இருந்த பொழுது திமுகவோடு ஒட்டுணியாக ஒட்டிக்கொண்டு அநேக பலன்களை அனுபவித்தவர்தான் இந்த வீரமணி. தற்பொழுது திமுக எதிர்க்கட்சியாக மாறியுள்ளது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்துள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்துள்ளன. இந்த சூழ்நிலையில் வீரமணி சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக மீண்டும் கட்சி தாவுகின்றார், அணி தாவுகின்றார். திமுக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைய உள்ளார். இதற்கான பேச்சுவார்த்தை நடத்துகிறார். தமிழக வெற்றி கழக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இல்லாததால் தைரியமாக மதச்சார்பற்ற கூட்டணியில் தான் இணைவதாக கூறி அவர் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. இன்று தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களை வீரமணி சந்தித்து தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இன்னும் ஒரு சில நாட்களில் திராவிடர் கழக தலைவர் வீரமணி திமுக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைகின்றார்.